நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? நான்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டெல்லாம் யூடியூப் வராதுக்கு முன்னாடி வந்துட்டு, இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அதாவது இந்த இந்த மாரி நான் இப்ப பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, என் வீடியோ பார்க்குறீங்களா? இந்த மாரி சமைக்கிற வீடியோலாம் போட்டுட்டு ஏதேதோ பேசுவாங்க என்ன மாரி தான். அப்படியெல்லாம் பேசும்போது நான் நினைப்பேன், இவங்க ஏன் இப்படி சம்மந்தம் இல்லாம பண்றாங்க? எதனால? அப்படின்னு நினைப்பேன். ஆனா இவங்களுக்கு ஒரு ஏர்னிங் வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நானும் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஏர்னிங் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் யூடியூப் வந்தேன். ஆனா ஒரு சம்பளத்துக்காக இந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ண எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் மாறி இப்போ போக போக ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக மட்டுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா இவங்க ஏன் குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு வீடியோ போடுறாங்கன்னு? ஏன்னு நான் இப்போ சொல்கிறேன். குழந்தைங்கள வச்சுட்டு வேலைக்கு போக முடியாதுங்க. நீங்கள் என்னதான் பல்ட்டி அடித்தாலும் நீங்கள் வேலைக்கு போக முடியாது. நான்லாம் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். நம்மளை விட நம்ம குழந்தைங்கள யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. யாருமே பார்த்துக்க மாட்டாங்கிறத விட நம்ம குழந்தைங்க நம்மளே தான் தேடும். அதனால நம்ம குழந்தைங்கள கைக்குள்ளாரையே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக பண்ணும்போது எங்களுக்கு மைண்ட் ரிலீஃப் ஆகும். அதை விட இதில் ஏர்னிங் வரும்ன்ட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுதான் 100% ட்ரூ. நீங்களாம் வந்து நினைப்பீங்க இல்லையா, ரீல்ஸ் போடுறவங்களெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்னு. தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லிடாதீங்க. ஏன்னா அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தாங்க தெரியும். அதனால யாரையுமே ஹர்ட் பண்ண வேணாம்.